இவங்க 3 நாளா 2 நாளா சாப்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. சாப்பாடு எல்லூர் வளவுல कितने पैसा कहाँ बाबू तो मैं वो बोल रहा हूँ, सुनिए आप इधर चलिए, मेरे पास खाना पीना सब खाइए। ट्रेन में बुकिंग करके ट्रेन வட மாநிலத்தில் இருந்து வயிற்று பிழைப்புக்காக தமிழகம் வந்த வட மாநில தொழிலாளர்கள் ஒரு குரூப் போலீஸ் விட்டுட்டு ரங்கசாமி வீட்டுல ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த ரோடு அண்ணன் வரும்போது பாத்துக்கோங்க. எல்லூர் வளவு சோறும் போடாமல் சம்பளமும் வழங்காமல் வேலையை மட்டும் வாங்கிக் கொண்டு வட மாநிலத்தவர்களே கொத்தடிமையாய் வைத்திருந்த கொடூரம். 3 நாட்களாக சாப்பிடாமல் இருந்த உலகின் கொடிய வழியை தாங்காமல் 10 பேர் தப்பித்து சென்றாலும் 5 வடமாநில தொழிலாளர்கள் செய்வதறியாமல் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம். வட மாநிலத்தவர்களை கொத்தடிமையாய் வைத்திருந்த வட மாநிலத்தவர்கள் யார், என்ன நடக்கிறது? வெளியான ஷாக்கிங் ரிப்போர்ட். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை சாப்டூர் பகுதியில் கரும்பு வெட்டுவதற்காக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் பணிக்காக அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் ஏற்கனவே அங்கு 100க்கும் அதிகமானோர் கூலி தொழிலாளி வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் 15 தொழிலாளர்கள் அங்கு வந்த நிலையில் அவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்காமலும் சாப்பாடு கூட போடாமல் இருந்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மேஸ்திரி எனும் வடமாநிலத்தவரே அவர்களை கொத்தடிமையாய் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கொடுமைகளை யாவையும் தாங்கிக் கொள்ள முடியாத 15 பேரும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பே தாங்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் தெரிகிறது. 10 பேர் அதில் சொந்த ஊருக்கே சென்றதாகவும் கூறப்படும் ஒரு சூழலில் 5 பேர் 3 நாட்களாக உணவுகளே இன்றி தவித்து வந்துள்ளனர். இதையடுத்து செய்வதறியாமல் அவர்கள் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் உடனடியாக அங்கிருந்த காவல் ஆய்வாளர் சுப்பையா மற்றும் டி ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் ஹிந்தி மற்றும் அவர்களுக்கு தெரிந்த பாஷையில் பேசி அவர்களை பத்திரமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது.